அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மாதத்தில் அதிகமாக செலவு பண்ணுறது மளிகை பொருட்களுக்கு தான். அப்படி செலவு பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களை வீணாக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டிப்ஸை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் அதிகமாக நமக்கு பாக்கெட்டில் தான் கிடைக்கிது. அப்படி நம்ம பாக்கெட்டில் வாங்கி அதுக்கு உண்டான பாக்ஸில் வந்து நம்ம பிரித்து கொட்டிடுவோம். அப்படி பிரித்து கொட்டின உடனே நம்ம அந்த பாக்கெட்டையும் தூக்கி போட்டுருவோம். இப்படி செய்கிறதுனால சில சமயத்தில் தேதி முடிஞ்ச பொருட்களை வந்து நமக்கு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால அது நமக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுத்தும். சில சமயத்தில் உயிருக்கு கூட அது ஆபத்தாக வந்து முடியும். இந்தமாரி நடக்காமல் இருக்க நான் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொருட்கள் வீணாகாமல் தடுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் போது நம்ம எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கணும். அப்படி கம்மியாக வாங்கினா அதே சமயத்தில் நம்ம வாங்கக்கூடிய